Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல KFC ஸ்டைல் சிக்கன் சீஸா எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் போன்லெஸ் சிக்கனா 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் தடிமனா இருக்குறதுனால சைடுல ஒரு கட் கொடுத்துட்டு மெல்லிசான பீஸா ஆக்கிரலாம். ரொம்ப மெல்லிசா இருக்கும்போது தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணாலும் சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டா வரும். கட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து தயிரில் அந்த சிக்கன் இருக்கும்போது நல்ல சாஃப்டாகும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணுற டைமில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா செட் ஆகிருக்கு. இதை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி கைகளால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கோட் கொடுத்துக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணணும், ஓட்ஸ் ஆட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அதே நேரத்தில் இது மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு தண்ணியில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கோட் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஊற வச்ச சிக்கனை அப்படியே இது மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம இது மாதிரி கோட்டிங் கொடுக்கும்போது சிக்கன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாமே சீக்கிரமாக நல்லா ப்ரௌன் ஆயிரும். உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து வேகாமல் இருக்கும். ஸோ ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா மொசரலா சீஸ், ப்ராசஸ்டு சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸா சீசனிங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனில் லைட்டாக நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ப்ராசஸ்டு சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், ஆனியனை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். மொசரலா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை இதில் செட் பண்ணி வச்சிடலாம். இதை கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். இது மேக்ஸிமம் 7 மினிட்ஸ், அதுக்கு மேலே ஹீட் பண்ணோன்னா அந்த சிக்கனோட கோட்டிங் எல்லாம் கிறிஸ்பாக வராது, ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீஸா வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். சீஸா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.